வெல்கம் ப்ரோஸ்கீஸ். எல்லாரும் டிசி படம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். படம் போயிட்டு தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்த்தா தான் ஃபீல் நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த பாட்டு எல்லாமே தேட்டரில் தான் நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் தேட்டரில் தான் செம்மையாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த ஃபோன்லலாம் பார்த்து ஹெட்செட்லாம் பார்த்தீங்கன்னா அது வேலைக்காகாது. என்னடா சப்பையாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இருங்க, மாசாக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன், பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்ட்ரோ. நல்லா இருந்துச்சா எப்படி இருந்தாலும் அது காப்பி ரைட் வந்துடும். ஆனால் இதை செலிப்ரேட் பண்ணுமா இல்லையா, அதுதான். ஆனால் இவங்க யூடியூப் இருக்காங்களே, இவங்க மோசமானவங்க. அடிப்படை இசை இல்லாமல் எப்படி அடிப்படை உரிமையிலே கைய வைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெடிட்டில் மீம் ரியாக்ஷன் வீடியோ போட போகிறோம். இதுதான் இந்த வீடியோ. இன்னொன்று சொல்ல மறந்துட்டு, ஒரு உளுந்தாவடை ஆகிப்போச்சு. என்ன ஆச்சுன்னா, இந்த மைக்கில் சென்டரில் ஒன்று இருக்கா, சென்டரில் ஒன்று இருக்கும். அது கனெக்டிவிட்டி. மேலே மைக்கு மாதிரி இருக்கு பாருங்க. அதை அது ஆனில் இருந்திருக்கு. அது என்னன்னே தெரியாமல் நான் இன்னி வரைக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நான் பேசி முடிச்சிட்டேன். அந்த வீடியோ எதுவுமே வாய்ஸ் ரெக்கார்டே ஆகலை. ஐயோ இதில் எதுவுமே பதிவாயிருக்காதே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் வங்கோலையாக பேசி நிறைய அது பேசியிருக்கேங்க. எல்லாமே பீடாயிடுச்சு. என்னான்னு போய் பார்க்குறேன். அந்த இதில் அது மியூட்டு. அந்த மியூட்டில் ஆனில் இருக்குன்னு தெரியாமல் நான் பெஸ்ட்டாட்டுக்கு மானாங்கனியாக பேசிட்டு போயிட்டு இருந்திருக்கேன். இதில் இன்ட்ரூ வேறு கொடுக்குற மாதிரி இன்ட்ரூன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சோக்கர் மாதிரி நான் ஆடிக்கிட்டு இருந்திருக்கேன். ஒன்றுமே கேட்கல. அதில் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் திரும்ப இந்த அப்போ உட்காந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் ஆரம்பிப்போம். டிசி படம் தேட்டருக்கு போனேன். உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பேசின வீடியோவில் எனர்ஜெட்டிக்காக பேசியிருப்பேன். இப்போ இந்த ஆடியோ ரெக்கார்ட் ஆகாதனால பீடையாக இருக்குது. இன்னும் நிறையா பேசியிருந்தேன்டா. எல்லாமே பேசியிருந்தேன். ஒன்று கூட ரெக்கார்ட் ஆகலை. ஒரு மயில் ரெக்கார்ட் ஆகலை. இதில் மியூட்டுன்னு இதில் ஆனில் இருக்குன்னு பார்க்கவே இல்லை. நான் பேசாட்டு மாட்டி அந்த பச்சை லைட் இருக்குதா, இந்த பச்சை லைட்டு இன்னொரு பச்சை லைட்டு மேலே எதுன்னு சொல்லிட்டு மானாங்கன்னே பேசிட்டு போயிட்டுருக்கேன். அது இது அப்படி இப்படி, இது அந்த புளி, இது இந்த புளி, இது பாய் புளி, இது குழம்பு புளின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருக்கேன். அந்த இது பேசிட்டு இருந்திருக்கேன். என்னென்னமோ பேசியிருக்கேன். ஆனால் ஒன்று கூட வாய்ஸ் இருக்காங்க. டிப்ரெஷன் ஆகிட்டேன். அடுத்து வீடியோக்குள்ளே போவோம். ரெடிட் ஆப்பை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ரெடிட் ஆப்பை பற்றி கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மீம்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதனால் போயிடுச்சுன்னா காணாமல் போயிடும். அதனால் அதை சேவ் பண்ணி வச்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதில் எல்லாத்துக்கும் மியூசிக் வருது. அப்போ யூடியூப்பில் போட்டால் அதுக்கு காப்பிரைட் வரணும்னு வரும். ஆனால் வராது. வரும்னா வரும் சொல்லுங்கள். வேக்கப்பு, டூ நத்திங், ஃபீல் கில்ட்டி, பேனிக் அபவுட் ஃபியூச்சர், அப்புறம் ஃபீல் பவர்லெஸ், அப்படியே டே. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கப்புறம் தூங்குறது, அப்படியே எந்திரிக்கிறது, இப்படி தான் ஓடிக்குது. டெய்லியும் தூங்குறது, வர்றது, வேலையை முடிக்கிறது, தூங்குறது, தூங்கிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டோமே நம்ம அப்படின்னு யோசிக்கிறது. அதுக்கப்புறம் ஐயோ ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு என்ன ஒன்றுமே வராது அப்படின்னு நினைக்கிறது. அப்படியே அடுத்த நாள் முடிஞ்சிடும். அப்படியே அடுத்த நாள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்படி தான் நான் டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்றது, இந்த சேனல் ஆரம்பித்து 2022 ஆரம்பிச்சு. என்னடா சொல்ற? 22 ஆரம்பிச்சு
2022 ஆரம்பிச்சு 22, 23, 24, 25 3 வருஷம், சாரி 4 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. 4 வருஷமா போட்டிருந்தா கூட யாரும் நல்ல ஒரு ரீச் வந்துருக்கும். பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கு. 4 வருஷமா போடாம என்னடா பண்ணிக்கிங்க சோம்பேத்தனம். கொலை வரியில இருக்கேன், மரியாதையா வெளியே போயிரு. சினிமா அது எப்படி சொல்கிறது, இந்த கண்டென்ட் கிரியேட்டரு, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரு எல்லாருமே வந்துட்டு சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸு அப்புறம் வந்துட்டு யூடியூபரு எல்லாருமே வந்துட்டு பிரபலங்களாக இருப்பாங்க. அதுலேருந்து அதுக்கப்புறம் நம்ம ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குது. எல்லாருக்குமே நான் அடிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக இருக்கவங்க ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ப்ரொடியூசராக இருக்கவங்க டேரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் டேரக்டர், இந்த மியூசிக்கு டேரக்டரு, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸு, அந்த காமெடியன்ஸு எல்லாருமே வந்துட்டு ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க. படத்தில் நம்ம ஹீரோவாக இருக்கணும், அந்த விஜய், அஜித் அந்த மாதிரி ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் ஆக்டர்ஸ்லாம் பொலிட்டிஷியன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இந்த அப்போ நம்ம தளபதி இருக்கா அப்படி ஆக்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸில் இறங்கி அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு இதில் வந்துட்டு ஒவ்வொரு ஆசைகள் இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பொலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு டேர்ன் டு த கண்டென்ட் கிரியேட்டர், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படி ஆகுறாங்க. ஏன்னா நடக்கிறது பூரா அப்படி திரும்ப வந்துட்டு இதில் கொட்டி இதில் காசாகலான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் அப்படி தான் நடக்குது. அடுத்து பார்ப்போமா? டிசி படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருது. அப்படியா? நீங்கள் சும்மா இருங்க. இது வந்துட்டு வேறு டிசி வந்துட்டு டிசின்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன். டிசி எப்படா பேர் வச்சாங்க? டிசின்னு வச்சா புரியலை எனக்கு, அந்த பேரே புரியலை. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள். டிசின்னா அந்த படத்தில் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு பேர் வந்துட்டு தேவதாஸ், அவள் ஹீரோயின் பேர் வந்துட்டு சந்திரா. அந்த 2 ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் டிசின்றது. தேவதாஸ் சந்திரான்றது தான் வந்துட்டு டிசி. இவங்க வந்துட்டு டிசின்னு சொன்னால் டிசியா? அது வந்துட்டு அது மார்வல் மாதிரி அது ஒரு யூனிவர்ஸா தான். இன்னொன்று ஒன்று இருக்குது, லோகேஷ் கனகராஜுக்கு டிசி தான், மார்வல் கூட பிடிக்காது. டிசியில் வந்துட்டு ஜோக்கரு, அப்புறம் இந்த பேட்மேனு அந்த மாதிரி வந்துட்டு டிசி ஃபேன் சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கா. அப்படி அது காரணத்தினால வச்சாங்களா அப்படின்றது ஒரு பக்கம் தோணுச்சு. ஆனால் காரணம் அது கிடையாது. படத்தில் ஹீரோயினோட பேர் ஃபஸ்ட் லெட்டரையும் ஹீரோவோட பேர் ஃபஸ்ட் லெட்டரையும் சேர்த்து தான் டிசின்னு வச்சுருந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அதனால வந்துட்டு எதையும் முன்னாடியே நீங்கள் இது பண்ணாதீங்க. வேற அப்புறம் இதில் எல்லாத்துக்கும் மியூசிக் வந்துச்சு. இதெல்லாம் மியூசிக்லாம் போட்டோம்னா தான் காப்பிரைட் வரும்னு நினைக்கிறேன். உங்களை விட ஒரு பெரிய பணக்காரன் ஆகி உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ண என் பேர் அதுக்கப்புறம் தலைமை உழைச்சி முன்னேறி ஒரு நிறைய என்னென்னமோ பெரிய பணக்காரன் ஆயிரும். அப்படி இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தமிழ் படம் பாருங்கள். அது ஒரு படம், தமிழ் படம் 2 வந்துச்சு. போட்டு எல்லா படத்தையும் போட்டு என்ன சொல்கிறது, கலாய்களாயும் கலாச்சிருப்பாங்க. ஆனால் என்ன எல்லாமே பிளாக் காமெடிஸ், சாரி டார்க் காமெடிஸ். இன்னும் இவன் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. வாயில் வரதை அடிச்சு விடுறதா யூடியூப். எவ்ரி ஒன் செலிப்ரேட்டிங் லோக்கி மாமா கம்பேக் வித்தவுட் ஈவன் ரியலைசிங் தட் இஸ் அன்அஃபிஷியல் எண்ட் ஆஃப் எல்சியூ. அப்படி தான் நினைக்கிறேன் நானும். ஏன்னா நடிக்க வந்துட்டோம்னா அடுத்தடுத்து படம் கமிட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக எதுவும் நடிக்க வந்தோம்னா அப்புறம் பெருசாக எதுவும் காசு வந்துடும். டைரக்ட் பண்ணோம்னா அவ்வளோ கசன்னு போட்டு எல்லாரையும் போட்டு மேய்க்கணும். இதுனா போனோமா படத்தை நடித்தோமா வந்தோமான்றது காசு வந்துடும் அப்படின்னு விட்டாலும் விட வாய்ப்பு இருக்குது. அது வந்துட்டு அவரோட மைண்ட் செட்டு. என்ன நடக்கும் நம்மளும் கணிக்க முடியாது. ஏன்னா லியோ 2 இருக்குன்னாங்க, அதெல்லாம் காணும். அதெல்லாம் அதை பற்றி ஒரு பேச்சும் கிடையாது. கைதி 2 இருக்குன்னாங்க, அது ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. அப்படி அது என்னன்னு ஒன்று ஒரு கதையும் புரியலை. இந்த மாதிரி எது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறது பொறுத்து தான் இருக்குது. சரி, அடுத்தது பார்ப்போம். யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவ அவன் தான் என்னவடா. இவங்க என்ன எல்லாரும் இப்படி இறங்கிட்டாங்க. ஸ்கூலில் என்னன்னா பார்த்தா விஜய் பாட்டு பாடுறாங்க, வந்துட்டு சர்ச்சில் என்னடாங்கட்டா சினிமா பாட்டு பாடுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்கிட்டு பார்த்தாலும் கணிக்கவே முடியல. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சர்ச்சில் போய்ட்டு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை ஃபங்க்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. அடுத்து